நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய சோசியல் மீடியால நம்ம என்ன பண்றோம்ன்றத கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. சர்வீஸ்ல எப்படி இருக்கோன்றது மக்தவன் பார்ப்பாங்க. சோசியல் மீடியால நம்ம நேம கூட மாத்திட்டு, ஐடியா மாத்திட்டு, யாருக்கும் தெரியாம நாம வலைதளங்கள்ல எப்படி நம்ம வேலை செய்யறோம்ன்றத கர்த்தர் பார்க்கிறார். God is watching. நம்ம வேஷதாரிகளாக சும்மா நம்ம வெளியில ஒரு பார்வைக்காக, ஒரு தோற்றத்துக்காக இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது. வாலிப பிள்ளைகளுக்கு நான் மனம் திறந்து பேசுறேன். Don't spoil yourself. நீங்க நிறைய பேர் சர்ச்ல ஒரு விதமான ஒரு ஆக்டிவிட்டி, ஆன்லைன்ல வேற விதமான ஆக்டிவிட்டி. இங்க வர்ஷிப், ஆன்லைன்ல தனியா ஹெட்போன்ஸ்ல கேப்பா போடிட்டு இருக்கு. இங்க ஆராதனை, வீட்டுல சினிமா. இங்க துதிப்பாடல், வீட்டுல சினிமா பாட்டு. காலேஜுக்கு போற வழியெல்லாம் சினிமா பாட்டு. இங்க நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறது, ஆனா நண்பர்கள் உட்காந்து குடிச்சிட்டு வர்றது. அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த ரெண்டு பக்கம் விளையாண்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆண்டு சொல்ல, ரெண்டு நினைவுகளால் எத்தனை நாள் குந்தி குந்தி நடப்பீங்க? நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது.